திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு பிறகு பெரும்பான்மையான மக்களால் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்றும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். தேர்தலை மனதில் கொண்டு இஸ்லாமியர்களுடன் அங்காளி பங்காளியாக தாங்கள் பழகுவதாக முதலமைச்சர் கூறுவதாகவும், ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்களோடு மாமன் மச்சானாகத்தான் பழகுகிறோம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏக்கருக்கு 8,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு போதுமானது அல்ல என்று கூறினார். நான் ஒரு டெல்டாகாரன் என்று சொல்லிக்கொண்டு டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது 30,000 வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது வெறும் 8,000 ரூபாய் மட்டும்தான் வழங்கி இருக்கிறார். ஆக மீதி 22,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தையும் அவர்கள் சென்று அதற்கான நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.